பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு விடுதலை தேவையா இருக்கிறது. பாவ போராட்டத்தினால என்னால பரிசுத்தமாய் வாழ முடியல, தவறான சிந்தனையை மேற்கொள்ள முடியல, தவறான காட்சிகளை பார்ப்பதிலிருந்து எனக்கு வெளிவர முடியல, இந்த பாவத்தை என்னால விட முடியல என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விடுதலை தேவையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். குமாரன் விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை. வேத புத்தகத்தில் மீகா 4:10 கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் என்று வாசிக்கிறோம். பாவத்துக்கு காரணம் யாரு? பாவம் செய்ய தூண்டுவது யாரு? பிசாசு. பயத்தையும் வேதனையும் உங்கள் இருதயத்தில் கொண்டு வந்து உங்களை பயத்துக்குள்ளாக்குவது யாரு? பிசாசு. பாவத்தின் நிமித்தம் சமாதானத்தை இழக்க வைப்பது யாரு? பிசாசு. எனவேதான் கர்த்தர் உங்களை அந்த சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்டு எல்லா அடிமைத்தனத்திலுமிருந்து உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாலகனாய் அவதரித்தார், தேவகுமாரனாய் வெளிப்பட்டார், ரத்தம் சிந்தி மரித்தார். அவருடைய ரத்தத்தினால உங்களுக்கு விடுதலை, அவருடைய நாமத்தினால உங்களுக்கு மெய்யான விடுதலை உண்டாகும். ஒரு பக்தியுள்ள மனுஷன் எந்த தெய்வத்தை பார்த்தாலும் அவர் செருப்பை கலத்தி போட்டுட்டு அந்த இடத்துலயே நின்று அந்த தெய்வத்தை வணங்குவாங்களாம். அவருக்கு எந்த ஒரு மத பாகுபாடும் இன்றி யாராய் இருந்தாலும் பக்தியாய் அந்த தெய்வனை தொழுது கொள்வாராம். ஆனா அவருடைய வாழ்க்கையில 40 வருஷம் குடி பழக்கத்திற்கு அவர் அடிமையாய் இருந்தார். பக்தியாய் வாழ்ந்து அவருக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் வாழ்க்கையில ஒரு விடுதலை தேவைப்பட்டது. ஒரு நாள் இயேசு அவரை சந்தித்தார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த 40 வருட குட்டி பழக்கத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவரை விடுதலையாக்கி அவருக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தையும் நிம்மதியையும் கொடுத்து அவரை தேவன் சந்தோஷமாய் வாழ வைத்தாராம். அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நான் இத்தனையோ தெய்வங்களை வணங்கினேன், பயபக்தியோடு வாழ்ந்தேன், ஆனால் எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும் இரட்சகர் தேவைப்பட்டார். விடுதலை கொடுப்பது இயேசு கிறிஸ்து மட்டும்தான், என்னை விடுதலையாக்கினார் என்று சொல்லி அவர் மகிமையாய் சாட்சி சொன்னாராம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் நீங்க ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்கும் ஒரு விடுதலை வேணும். அந்த பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு இந்த உலகத்துல வந்தார். இரட்சகராய் வந்த அந்த இயேசு பாலகனுக்கு உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்து அந்த இரட்சகரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள், உங்களையும் தேவன் விடுதலையாக்குவார். விட முடியாத பாவ பழக்கத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களையும் மகிழ்ச்சியாக்கி வாழ வைப்பார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையினால் விசுவாசத்தோடு சொல்லி கூப்பிடுறீங்களா? ஏசப்பா, இன்றைக்கு யார் யாரெல்லாம் விட முடியாத பாவத்தினால, தவறான பழக்கத்தினால, பாவ வாழ்க்கை, குட்டி பழக்கம், போதை, கஞ்சா, மதுபானம், இன்னும் தவறான காட்சிகளை பார்ப்பது என்று விட முடியாத அடிமைத்தனத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உடைய ரத்தத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகும். உடைய விடுதலையின் கரம் நீட்டப்படுவதாக. இப்பொழுதே ஒரு பரிசுத்த வாழ்க்கை, இப்பொழுதே இருதயத்தில் சமாதானம், இப்பொழுதே தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி மகிழ்ச்சியாக்கி ஆசீர்வதியும், சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதியும், பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவார்.